of Suji. Hi friends, welcome back to our channel Shades of Suji. இன்னைக்கு வீடியோல இண்டஸ் வேலில இருந்து ஒரு சில cast iron productsலாம் வந்து வாங்கியிருக்கோங்க. அத பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ண போறோம். அதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இந்த பாத்திரத்தை யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்க்க போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப அன்பாக்ஸ் வந்து பண்ணி வந்து பாத்துடலாங்க. பேக்கிங்க பொறுத்தவரைக்கும் நல்லா சூப்பராவே வந்து பேக் பண்ணி வந்து நமக்கு வந்து கொடுத்திருக்காங்கங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கான பில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தேங்க்யூ நோட் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அது பின்னாடியே வந்து கூப்பன் கோட் வந்து இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணும்போது 10% டிஸ்கவுண்ட் வரும். அதுக்கான கோடு வந்து அதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு பேம்ப்ளெட் வந்து ஒன்று வச்சுருக்காங்க. மெயினாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த டைரக்ஷன் ஃபார் யூஸ் அது வந்து கொடுத்துருக்காங்கங்க. பிஃபோர் மெயின்டெனன்ஸ், ஆஃப்டர் மெயின்டெனன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அதில் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கும்போது நம்மளுக்கு மெசேஜாகவே வந்து வருங்க. எப்படி வந்து யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே நம்மளுக்கு மெசேஜில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து பபுள் ரேப் பண்ணி பக்கா வந்து பேக் பண்ணி வந்து அனுப்பியிருக்காங்க. இப்போ ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி வந்து பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து 3 ப்ராடக்ட் வந்து நம்ம இவங்க கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஸ்கில்லட் தாங்க. இந்த ஸ்கில்லட் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்குது, ஸ்மூத் ஃபினிஷாக இருக்குது, வெயிட்டும் வந்து செம்மையாக வந்து இருக்குங்க. இதோட பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறதுனால ஹீட் வந்து ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி சாப்பாடு வந்து நல்லா சீக்கிரமாக வந்து குக் ஆகுங்க. அதே மாதிரி ஆயிலும் வந்து நம்ம கம்மியாக ஊற்றி சமைச்சாலே வந்து போகும், நல்லா சூப்பராகவே வந்து குக் ஆகுங்க. இதுக்கு ஒரு லிட்டோட வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த லிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் சூப்பராக நமக்கு வந்து டெலிவரி ஆயிக்குங்க. மெயினாக கிளாஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணும்போது நம்ம யோசிச்சு ஆர்டர் பண்ணோம். இவங்களுடைய பேக்கிங்கில் வந்து சூப்பராக பேக் பண்ணி வந்து வந்திருக்கு. இதை பார்க்கவே ரொம்ப அழகாக வந்து இருக்குது பாருங்கள். அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து ஒரு கிரில் பேன் தாங்க. இவங்ககிட்ட 2 சைஸஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்கொயர் சைஸ்லேயும் வந்து இருக்குது, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. எனக்கு ரவுண்ட் சைஸ் பிடிச்சதுனால அதையும் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அடுத்த வந்து சூப்பரான ப்ராடக்ட் வந்து ஒரு ஊத்தாப்பம் பேன் தாங்க. ஊத்தாப்பம் பேன் வந்து எனக்கு பார்க்க ரொம்ப வந்து ஆசையாக இருந்துச்சு. இதில் வந்து 4 ரவுண்ட் இருக்க மாதிரியும் இருக்குது, 3 ரவுண்ட் இருக்க மாதிரியும் இருக்குது. நான் வந்து 3 ரவுண்ட் இருக்க மாதிரி வந்து வாங்கியிருக்கேங்க. இந்த இண்டஸ் வேலியில் வர குக்வேர் எல்லாமே 100% நேச்சுரல் குக்வேருங்க. அதே மாதிரி 100% டாக்ஸின் ஃப்ரீ. எந்த ஒரு கெமிக்கல் கோட்டிங்குமே நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணது கிடையாது. ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து வரும். நம்ம ஒரு நான்ஸ்டிக் பேனில் வந்து எப்படி தோசை ஊற்றினாலோ இல்லை சமைச்சாலோ எப்படி வந்து ஒட்டாமல் வருமோ அதே மாதிரி தாங்க இந்த கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ்லேயும் வந்து வரும். ஆல்ரெடி இவங்க ப்ரீ சீசன் பண்ணி தான் நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸே வீட்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறாங்க. தேவைன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க. வாங்கும் போது நம்மளுடைய கோட் SUJEE சுஜின்ற கோடை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா 12% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் வந்து கிடைக்குங்க. இதிலிருந்து ஒரு ப்ராடக்ட் மட்டும் எடுத்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாங்க. இது எல்லாமே ப்ரீ சீசன் பண்ணது தான். ஆனாலும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், உடனே வந்து நம்ம இதில் எது வந்தாலும் சமைக்க வந்து முடியுங்க. இப்போ இந்த ஊத்தாப்பக்கல்லை வச்சு தான் நம்ம டெஸ்ட் வந்து பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஊத்தாப்பக்கல் வாங்கினோடனே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. நார்மல் தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. எல்லா கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ்க்கும் இதே ப்ரொசீஜர் தான். இன்றைக்கி நான் ஊத்தாப்பம் பேன் வச்சு உங்களுக்கு வந்து காட்டுறேங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து வாஷ் பண்ணி வந்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து நீங்கள் வீட்டில் என்ன பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களா லிக்விடு, அந்த லிக்விடை போட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் வச்சு ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுக்க சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இன்றைக்கி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இல்லாததுனால நான் நார்மல் ஸ்பாஞ்ச் வச்சு ஸ்க்ரப் பண்ணி வந்து எடுக்கிறேங்க. ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணி வந்து எடுத்துடுங்க. அகெயின் இன்னொரு வாட்டியும் அதே மாதிரி லிக்விட் வச்சு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுக்கிறதுனால சின்ன சின்ன டர்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் ஆகிடுங்க. ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். பேன் வந்து நல்லா வந்து சூடு ஏறணும். அது சூடாகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். சூடாகினதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து தொடச்சி வந்து விட்டுருங்க. நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட்டே அயன் பாத்திரம் வாங்கினா அது வந்து துரு பிடிச்சி போகுது, எங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்றது தான். அயன் பாத்திரத்தில் எப்போவுமே தண்ணி வந்து தேங்கக்கூடாதுங்க. நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் துடைக்கிறீங்கனாங்களும் கூட சமைச்சிட்டு இந்த மாதிரி ஹீட் பண்ணி தொடச்சிட்டு ஆயில் அப்ளை பண்ணி வச்சிங்கன்னா எதுவுமே வந்து ஆகாதுங்க. லைஃப் டைம் வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து வரும். இப்போ வந்து குக்கிங் ஆயில் வந்து விடுங்க. அது எந்த எண்ணெயாக வந்து இருக்கலாம், உங்கள் வீட்டில் சமைக்கிற எண்ணெயை வந்து இதில் வந்து விடுங்க. விட்டுட்டு அகெயின் வந்து ஒரு கிளாத்தை வச்சு எண்ணெயை வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டிங். கல் வந்து சூடாகவே தாங்க வந்து இருக்கணும், ஆஃப் பண்ணக்கூடாது. ஹீட்லேயே வந்து இருக்கணும். ஹீட்லேயே ஒரு வாட்டி சூடு பண்ணிட்டிங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகிடும்.
இப்போ மொத்த எண்ணெயும் அப்சார்ப் ஆனதுக்கப்புறம் அகைன் ஒரு வாட்டி எண்ணெய் ஊற்றி அதே மாதிரி ஹீட் பண்ணுங்கள். பேன் நல்லா வந்து ஹீட் ஆகணும். நீங்கள் ஒயிட் கிளாத் வச்சு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து புகை வரணும். செகண்ட் டைம் ஹீட் பண்ணும்போது அந்த அளவுக்கு நம்ம பேனை வந்து சூடு ஏற்றி வந்து வைக்கணுங்க. அப்போ தான் கல் வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லா வந்து வரும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணோம், சின்ன சின்னதாக ஆனியன் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை வந்து அகைன் வந்து விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம 3வது வாட்டி வந்து எண்ணெய் விடுறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து இதில் போட்டுக்கலாம். எனக்கு ஆனியன் போட்டு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனியன் வேஸ்ட்டாக போகுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் காய்கறிலாம் வந்து சீவுறீங்க இல்லைங்களா, அந்த தோல் இல்லை காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு கூட நீங்கள் நல்லா வந்து வதக்கி வந்து எடுக்கலாங்க. எந்த அளவுக்கு வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்து வரணும். நல்லா தீஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரணுங்க. இப்போ இந்த ஆனியன்லாம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து தூக்கி போட்டுடுங்க. இப்போ கல்லை வந்து அகைன் நம்ம கிளாத் வச்சு தொடச்சி வந்து எடுக்க போகிறோங்க. எப்போவுமே இந்த மாதிரி அயன் பாத்திரம் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. அதுக்குன்ட்டு அந்த கிளாத் வந்து தனியாக நம்ம வந்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதால நம்ம தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். ஏன்னா கல்லோட ஹீட் வந்து கொஞ்சம் அதிகமாக கூட வந்து இருக்கலாம். இப்போ இதில் மாவை ஊற்றி வந்து டெஸ்ட் பண்ணலாங்க. 3 ரவுண்ட்லேயுமே நம்ம மாவு வந்து ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நான் பிளெயினாக வந்து ஊத்தாப்பை வந்து ட்ரை பண்ணுறேன். ஒரு வேளை இது நல்லா வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் வெரைட்டியாக வந்து ஊத்தாப்பம் வந்து நிறைய வந்து ட்ரை பண்ணலாங்க. எப்படி வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே இருந்துச்சு. நிறைய பேர் சொல்கிற மாதிரி ஸ்மூத்தாக வருமா வராதா, இல்லை தோசைக்கல்லோட தோசை மாவு வந்து ஒட்டிக்குமா அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க வந்து இருந்துச்சு. இருந்தாலும் நான் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் திருப்பறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் போதே எனக்கு வந்து தெரிஞ்சிடுச்சுங்க. நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் தான் வந்து இருக்குது. நான்ஸ்டிக் பேனில் நம்ம வந்து ஊத்தாப்பமோ தோசையோ ஊற்றினா எவ்வளோ நல்லா வந்து ஸ்மூத்தாக டர்ன் பண்ண வருமோ அதே அளவுக்கு இதுலேயும் வந்து செம்மையாக வந்து இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பாருங்கள் தானாகவே வந்து சுற்றுது. அந்த அளவுக்கு வந்து ஸ்மூத் ஃபினிஷிங்கில் வந்து இருக்குங்க. எல்லா பாத்திரத்துக்கும் இதே மாதிரி தாங்க. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். லைஃப் லாங் வந்து இந்த பாத்திரம் சூப்பராக நமக்கு வந்து உழைக்குங்க. இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம தோசை தான் செய்கிறோம் அப்படின்றதுனால இந்த பாத்திரத்தை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கழுவ தேவையில்லை. ஒரு வேளை நீங்கள் கழுவணும்னு நினச்சாலுமே லைட்டாக தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சு பேனை வந்து ஹீட் பண்ணுங்கள். தண்ணி எல்லாம் போனதுக்கப்புறம் அதில் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை வந்து பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு பேக் எல்லா இடத்துலையும் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவரில் போட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வைங்க. ஒரு 15 டேஸ் கழித்து அகைன் வந்து எடுத்து வந்து பாருங்கள். ஆயில் மொத்தமே அப்சார்ப் ஆயிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி அதே மாதிரி கவரில் போட்டு வந்து வச்சுடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே வந்து போதும். லைஃப் லாங் வந்து நம்மளுக்கு கல் வந்து நல்லாவே வந்து உழைக்குங்க. எல்லா கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸுமே இதே மாதிரி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து செக் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே நான் வந்து கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளுடைய கோடு SUJEE சுஜின்ற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 12% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷேட்ஸ் ஆஃப் சுஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.